நண்பர்களே, உங்க வாழ்க்கையிலயும் இத நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பவங்க, தினமும் பூஜை பண்றவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க, அவங்களுக்கு தான் வாழ்க்கையில அதிக கஷ்டம் வருது போல இருக்கும். ஆனா, சில பேர் தப்பு பண்ணியும், ஏமாத்தியும், அதர்மமா நடந்துக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் பார்த்து, "ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டம் வருது?" அப்படின்னு உங்க மனசுல ஒரு நாளாவது கேள்வி வந்திருக்கும். அதுக்கான பதில தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் இத பற்றி என்ன சொல்றாருன்னு ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. அப்படின்னா வாங்க இன்றைய கதையை ஆரம்பிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். பகவத்கீதைனா சாதாரண புத்தகம் கிடையாது. மனுஷனோட வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஞான நூல். அதுல அர்ஜுனனுக்கு எப்போதெல்லாம் மனசுல குழப்பம் வருமோ உடனே கிருஷ்ணர் கிட்ட போய் கேட்பாராம். அதே மாதிரி ஒரு நாள் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட வந்து, வாசுதேவா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும்னு சொன்னாரு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, சொல் அர்ஜுனா, என்ன உன் சந்தேகம்னு கேட்டாரு. உடனே அர்ஜுனன், நல்ல மனசு கொண்டவங்களுக்காகத்தான் ஏன் வாழ்க்கையில கஷ்டம் அதிகமா வருது, ஆனா கெட்டவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏன் தெரிகிறது அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட கிருஷ்ணர் மெதுவா சிரிச்சாரு. பிறகு சொன்னாரு, பார்த்தா மனிதன் கண்ணால பார்க்கறதெல்லாம் உண்மை கிடையாது, பல நேரம் அவன் முழு உண்மையை புரிஞ்சுக்க மாட்டான்னு. அதுக்கு அர்ஜுனன், எனக்கு புரியலையே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாரு. அப்போ கிருஷ்ணர், நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டா உனக்கே எல்லாம் புரிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டு கதைய ஆரம்பிச்சாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல 2 பேர் வாழ்ந்தாங்க. அவர்களில் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனசு கொண்ட வியாபாரி. அவருக்கு தர்மம், பக்தி, நேர்மைனா உயிர். தினமும் கோவிலுக்கு போவாரு. யாருக்காவது உதவி தேவைப்பட்டா உடனே உதவி பண்ணுவாரு. தான தர்மம் எல்லாமே செய்வாரு. ஆனா அதே ஊர்ல இன்னொருத்தன் இருந்தான். அவன் இந்த வியாபாரிக்கு நேர் மாறானவன். அவனும் தினமும் கோவிலுக்கு போவான். ஆனா பக்திக்காக இல்ல, கோவிலுக்கு வர்றவங்களோட செருப்பு, பணம் கிடைச்சதெல்லாம் திருடுறதுக்காக. அவனுக்கு தர்மம், நியாயம், பக்தி எதுவுமே முக்கியம் இல்ல. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த ஊர்ல பெரிய மழை பெய்தது. அந்த நாள்ல கோவில்ல பூசாரிய தவிர வேற யாருமே இல்ல. இதை தெரிஞ்ச அந்த திருடன் இதுதான் சரியான சான்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு மலையிலேயே கோவிலுக்கு ஓடி போனான். அங்க போய் பூசாரிக்கே தெரியாம கோவில்ல இருந்த பணம், நகை எல்லாத்தையும் திருடிட்டு சந்தோஷமா வெளியே வந்துட்டான். அதே நேரத்துல அந்த நல்ல மனசு கொண்ட வியாபாரியும் கோவிலுக்கு வந்தாரு. அவரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ கோவில்ல திருட்டு நடந்தது தெரிய வந்துச்சு. உடனே பூசாரி அந்த வியாபாரியத்தான் திருடன் நினைச்சுக்கிட்டாரு. சத்தமா கத்த ஆரம்பிச்சாரு. அந்த சத்தம் கேட்ட மக்கள் எல்லாரும் அங்க கூடினாங்க. யாரும் உண்மையை கேட்காம அந்த நல்ல மனிதரை திருடன்னு நினைச்சு அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த வியாபாரி ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. நான் எந்த தப்பு பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு மனசுக்குள்ள வருந்தினாரு. எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்தாரு. ஆனா கஷ்டம் அங்கேயும் அவரை விடல. வெளியே வந்த உடனே ஒரு வண்டி வந்து அவரை மோதி விட்டது. அதுல அவர் காயமடைஞ்சாரு. வலியோட வீட்டுக்கு நடந்துக்கிட்டு போய் கொண்டிருந்தப்போ அந்த திருடனை பார்த்தாரு. அவன் ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு என் அதிர்ஷ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரே நாள்ல இவ்வளவு பணம் கிடைச்சிருச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான். அதை கேட்ட அந்த வியாபாரிக்கு ரொம்ப கோவமா இருந்தது. நான் நல்லவன், பகவானை நம்பி வாழ்ந்தவன், ஆனா எனக்கு அவமானமும் காயமும். இவன் திருடன், ஆனா இவனுக்கு சந்தோஷமும் பணமும்னு மனசு உடைஞ்சு போனாரு. வீட்டுக்கு போனதும் கோவத்துல சாமி படங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பகவான் மேல வெறுப்போட வாழ ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 பேருமே இறந்துட்டாங்க. இறந்த பிறகு யமராஜா முன்னாடி கொண்டு போகப்பட்டாங்க. அங்க அந்த வியாபாரி கோவமா கேட்டாரு, நான் வாழ்நாள் முழுக்க நல்லது தானே பண்ணேன், பூஜை பண்ணேன், தர்மம் பண்ணேன், யாரையும் காயப்படுத்தல, ஆனா எனக்கு கிடைச்சது கஷ்டம்தான். இந்த திருடன் எல்லா தப்பும் பண்ணியும் சந்தோஷமா வாழ்ந்தான், ஏன் அப்படின்னு கேட்டாரு. அப்போ யமராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகனே, நீ முழு உண்மையை புரிஞ்சுக்கல. உன்னை வண்டி மோதி காயப்படுத்திய அந்த நாளே உண்மையில உன் உயிர் போக வேண்டிய நாள். ஆனா நீ செய்த நல்ல கர்மங்களால அந்த மரணம் ஒரு சின்ன காயமா மாறிடுச்சு. அதே மாதிரி
இந்த திருடனுக்கு ராஜயோகம் இருந்தது. ஆனா அவன் செய்த பாவங்களால அந்த பெரிய அதிர்ஷ்டம் ஒரு சின்ன பணப்பையா மட்டும்தான் மாறுச்சுன்னு சொன்னாரு. இந்த கதையை சொல்லி முடிச்ச கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, இப்ப புரியுதா பார்த்தா, பகவான் நல்லவங்களை கவனிக்கலன்னு நினைக்காத. அவரு எதை எப்போ எந்த வடிவுல கொடுக்கறாருன்னு மனிதனால உடனே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நல்ல மனசோட நல்ல செயல் பண்றவங்களோட பகவான் எப்போதுமே இருப்பாருன்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம்னா, எந்த சூழ்நிலையிலையும் நல்லதை செய்வதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு பலன் கண்டிப்பா இருக்கு. அது நல்லதா கெட்டதா என்பதை முடிவு செய்வது நம்ம செயல்தான். அதனால வாழ்க்கையில எப்போதும் நல்ல மனசோட நல்ல விஷயங்களே செய்யணும். ஏன்னா பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, மனிதன் செய்த எந்த கர்மமும் வீணாகாது. அதுக்கு பிறகு அர்ஜுனன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னாரு. கிருஷ்ணர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அப்போ அர்ஜுனன் மெதுவா கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கும் உடனே நீதியோ பலனோ கிடைக்காதுன்னு அர்த்தமான்னு கேட்டாரு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, பார்த்தா இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. விதை போட்ட உடனே மரம் வளராது. அதே மாதிரி மனிதன் செய்யற கர்மத்துக்கும் பலன் வர ஒரு நேரம் இருக்கும். சில நேரம் அது உடனே வரும், சில நேரம் தாமதமா வரும். ஆனா கண்டிப்பா வரும்னு சொன்னாரு. பிறகு கிருஷ்ணர் தொடர்ந்தாரு, பலர் வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்னன்னா, அவங்க தங்களோட வாழ்க்கைய மற்றவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் தப்பு பண்ணியும் நல்லா இருக்கான், நான் நல்லவனா இருந்தும் ஏன் கஷ்டப்படுறேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனோட கர்மமும் வேற, அவங்களோட கடந்த கால செயலும் வேற. அதனால ஒருத்தரின் வாழ்க்கைய இன்னொருத்தரோட வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதை கேட்ட அர்ஜுனன், ஆனா கிருஷ்ணா, நல்ல மனசு கொண்டவங்க சில நேரம் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கூட இல்லாம போயிடுதுன்னு சொன்னாரு. அப்ப கிருஷ்ணர், அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சோதனை பார்த்தா, கஷ்டம் வரும்போது கூட நல்ல மனசை மாற்றாமல் இருப்பது தான் உண்மையான பக்தி. எல்லாம் நல்லபடியா நடக்கும்போது பகவானை நம்புறது சுலபம். ஆனா வாழ்க்கை முழுக்க இருட்டா தெரியும் நேரத்துல கூட என்னோட கடவுள் என்னை கைவிட மாட்டாருன்னு நம்புறது தான் உண்மையான நம்பிக்கைன்னு சொன்னாரு. பிறகு கிருஷ்ணர் ஒரு உதாரணமும் சொன்னாரு. ஒரு தங்கத்தை எடுத்து பார்த்தா அது நெருப்புல போகும்போது தான் இன்னும் பிரகாசமா மாறும். அதே மாதிரி நல்ல மனிதர்களின் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் அவர்களை உடைக்க வருவது கிடையாது, அவர்களை இன்னும் வலிமையானவர்களா மாற்றத்தான் வரும்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனனோட கண்கள் கலங்கிடுச்சு. ஏன்னா அவர் வாழ்க்கையிலும் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருந்தது. உறவுகள் பிரிந்தது, போர் வந்தது, அவமானம் வந்தது, மனவேதனை வந்தது. ஆனா ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் அவரோட கூட இருந்ததை அவர் உணர ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு அர்ஜுனன் கைகளை கூப்பிட்டு, கிருஷ்ணா, இப்போதான் எனக்கு புரிகிறது, வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கஷ்டமும் நம்மை அழிக்க வரவில்லை. சில கஷ்டங்கள் நம்மை காப்பாற்றவும் வரும், சில இழப்புகள் நம்மை பெரிய ஆபத்திலிருந்து தடுக்கவும் வரும்னு சொன்னாரு. அதை கேட்ட கிருஷ்ணர் சந்தோஷமா சிரிச்சாரு. அப்படித்தான் பார்த்தா, மனிதன் எல்லா விஷயத்தையும் உடனே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வாழ்க்கை முடிவுல திரும்பி பார்த்தா அந்த கஷ்டம் கூட என் நன்மைக்கு தான் வந்ததுன்னு அவங்களுக்கே புரியும்னு சொன்னாரு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சில நேரம் நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காம போயிருக்கோம், சிலர் நம்ம விட்டு போயிருப்பாங்க, சில நேரம் நம்ம நல்லவங்களா இருந்தும் அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும், ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு. ஆனா உண்மையா சொல்லணும்னா, அந்த நேரத்துல நமக்கு புரியாத நிறைய நன்மைகள் பின்னாடி மறைந்திருக்கும். இன்னைக்கு நம்ம காயப்படுத்தும் ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம வாழ்க்கையே காப்பாற்றியிருக்கலாம். இன்னைக்கு நடந்த ஒரு இழப்பு பெரிய அழிவிலிருந்து நம்மை தடுத்திருக்கலாம். அதனால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நல்ல மனசை மட்டும் இழக்காதீங்க. யாராவது நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு நாமளும் கெட்டவங்களா மாறிடக்கூடாது. யாராவது நம்ம காயப்படுத்திட்டாங்கன்னு நம்ம மனசுல வெறுப்பு வளர்க்க கூடாது. ஏன்னா மற்றவங்களோட செயல் அவர்களோட கர்மம். ஆனா அதற்கு நாம எப்படி பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் நம்ம கர்மம். அதனால எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்ய முயற்சி பண்ணுங்க. சில நேரம் வாழ்க்கை தாமதமா பலன் கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கை ஒருபோதும் யாருடைய கர்மத்தையும் மறக்காது. இறைவன் கணக்குல தவறு என்பதே கிடையாது. நமக்கு என்ன தேவை, எப்போது தேவை,
எந்த அளவுக்கு தேவை என்பதெல்லாம் அவருக்கு நம்மை விட நல்லா தெரியும். அதனால கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை விடாதீங்க. பகவானை நம்புறத நிறுத்தாதீங்க. நல்ல மனசோட வாழ்றத மாற்றாதீங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்க நல்ல கர்மா உங்களை தேடி வரும். அந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்க கருத்தையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.